வணக்கம் நண்பர்களே, நான் கதிர். இப்போ வந்து வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா vs இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் டே 2 அதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ப்ரிவ்யூ பார்க்கலாம் நண்பர்களே. மேட்ச் ஸ்டார்ட் ஆன உடனே சரி இன்றைக்கி எப்படி ஜெய்ஸ்வால் ஒரு 200 போட்டுருவார், ஒரு அஸ்வின் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாருன்னா ஒரு 450+ ரன்னு அடிக்கலாம்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அஸ்வின் வந்து ஒரு 70 ரன்னுக்கு அவுட் ஆயிடுவார்ப்பில். பட்டு இருந்தாலும் ஜெய்ஸ்வால் வந்து அந்த 100 ரீச் பண்ணிடுவார். ஒரு அருமையான ஒரு இன்னிங்ஸு, இந்த சின்ன வயசுலேயே பயங்கரமான ஒரு விளையாட்டு காட்டாப்பில். மற்ற பேட்ஸ்மேன்கெலாம் 20-30 அவுட் ஆகிட்டு போகும்போது ஜெய்ஸ்வால் மட்டும் ஒரு ஒன் சைடாக நின்று ஒரு கேமே எடுத்துகிட்டு போனார். ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்கள் அது ஜெய்ஸ்வால்கிட்ட. உண்மையிலே ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயந்தான். அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் எல்லாமே செஞ்சுரி வந்து 6 போட்டார், 154 போட்டார், 200 வந்து 6, அப்புறம் ஒரு 4 அடித்து போட்டார். எல்லாமே பார்த்திங்கன்னா அது வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு நண்பர்களே. உண்மையில் சேவாவுக்கு அப்புறம் ஒரு பிளேயர் இந்த மாதிரி வந்து ஒரு தரமான ஒரு இன்னிங்ஸு போட்டு பட்டையை கிளப்புறாப்புல இந்த ட்ரிப்பு. அது இல்லாமல் இப்போ செகண்ட் இன்னிங்ஸில் வேறு நாட் அவுட்டில் இருக்கார். அப்போது ஒரு 3 4 வேறு அடிச்சிருக்காப்புல. 13 பாலுக்கு 13 ரன்னு, 17 பாலுக்கு 15 ரன்னு, 3 4. ஆண்டர்சன்லாம் சர்வசாதாரணமாக விளாட்றாப்புல ஆண்டர்சனை. அது ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமா இருக்குது. மற்றபடிக்கு வேறு அப்புறம் வந்து குந்தீப் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி விளாண்டாப்புல. சரி அப்போ ஒரு 400 ரன் வரும்னு பார்த்தோம். பட்டு அந்த ரேகன் அகமதுங்கிற பையன் வந்து டக்குன்னு 3 விக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டாப்புல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ஸ்வால் ஒரு 219க்கு அவுட் ஆகிட்டாப்புல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன சொல்கிறது, நம்ம இந்தியன் ஸ்கோர் வந்து 396. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேட் பண்ணாங்க. அந்த பென் டக்கும் ஜெக் கிராலி அந்த பையன் அவனு வந்து போலன்னு பொழந்தாங்க. முகேஷ்குமார் ஓவரில் ஆரம்பித்தது ஃபஸ்ட் எடுத்தோன்னே. 2வது ஓவரில் 2 4, அப்புறம் வந்து 4வது ஓவரில் 3 4. இங்கேயே முடிஞ்சது. அப்புறம் என்னத்தை போயிட்டு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி இருந்தா அந்த மாதிரி நிலைமை அப்படி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குந்தீப் யாதவ் கொண்டு வந்தாங்க. நான் கூட அஸ்வினை கொண்டு வருவார்னு பார்த்தேன். பட்டு குந்தீப் யாதவை கொண்டு வந்தோடனே அந்த பென் டக்குங்கிற பிளேயர் அவுட் ஆகிட்டாப்புல பென் டக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்கார்டு சொல்லிடுறேன் நண்பர்களே. அதாவது குறைஞ்ச இன்னிங்ஸ்லேயே வந்து 200 அடித்த இந்தியன் பிளேயரில் வந்து கருண் நாயர் மூணாவது இன்னிங்ஸ்லேயே 300 அடித்தாப்புல. அப்புறம் வினோத் காம்ப்ளி 4வது இன்னிங்ஸில், சுனில் கவாஸ்கரும் மயங்க் அகர்வாலும் 8வது இன்னிங்ஸில், புஜாரா 9வது இன்னிங்ஸில், ஜெய்ஸ்வால் 10வது இன்னிங்ஸில் அடிச்சிருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா கருண் நாயர், வினோத் காம்ப்ளி, புஜாரா, ஜெய்ஸ்வால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்துக்காரர் அடிச்சிருக்காப்புல. இவங்க 4 பேருமே வந்து கருண் நாயர், வினோத் காம்ப்ளி, புஜாரா, ஜெய்ஸ்வால் இங்கே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்துக்காரர் அடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு யங்கஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் 200 இந்தியன் டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா காம்ப்ளி வந்து 1993 மும்பையில் வச்சு இங்கிலாந்துக்காரராக 224 அடிச்சிருக்காப்புல. அதே காம்ப்ளி வந்து 21 வயசில் 55 நாளில் கிட்டத்தட்ட என்ன வித்தியாசம் தர போகுது, 20 நாள் டிஃப்ரெண்டில் அடுத்த ஒரு செஞ்சுரி ஜிம்பாப்வேக்கு எதிராக டெல்லியில் 1993 227 அடிச்சிருக்கிறாப்புல. அப்புறம் சுனில் கவாஸ்கர் வந்து 21 ஏஜ் 283 நாள் டேஸு 220 ரன் அடிச்சிருக்காப்புல. வெஸ்ட் இண்டீஸில் வச்சு 1971. இப்போ வந்து ஜெய்ஸ்வால் வந்து 22 வருஷம் 37 டேஸ் வந்து 201 ரன்னு 219 ரன்னு இங்கிலாந்துக்கார விசாகப்பட்டினம் அடிச்சிருக்கிறாப்புல. இது ஒரு பெரிய ஒரு ரெக்கார்டு நண்பர்களே. என்னை கேட்டால் வினோத் காம்ப்ளி, சுனில் கவாஸ்கர் அப்புறம் வந்து ஜெய்ஸ்வால் வராருன்னா பெரிய விஷயம். அது இவ்வளோ கம்மியான ஏஜில் பெர்ஃபார்மன்ஸ் வேணும், எல்லா ஃபார்மேட்லையும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. இதான பெரிய விஷயம், பார்க்க வேண்டியிருக்கு. டபுள் செஞ்சுரி இன் லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸிங் இந்தியா டெஸ்ட்னு போடு. சௌரவ் கங்குலி பெங்களூரில் பாகிஸ்தானுக்கு 2007 239 ரன்னு. அந்த வினோத் காம்ப்ளி வந்து லெஃப்ட் ஹேண்டு தான். டெல்லியிலையும் மும்பையிலையும் அடித்தது அந்த 227 224. அப்புறம் காம்பீர் அடிச்சிருக்காரு ஆஸ்திரேலியாக்கார டெல்லியில் 2006 206. இப்போ வந்து ஜெய்ஸ்வால் அடிச்சிருக்கிறாப்புல.
வேறு லெவலு பிளேயருங்க. சுப்மன் கில்லெல்லாம் இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் நினச்சி கூட பார்க்க முடியாது. அது வேறு விஷயம். எதுக்கு நம்ம விளாட்றோம்னே தெரியாமல் விளாண்டுருக்காப்புல பேட்டிங்கில். அப்புறம் மெயின் மேட்ருக்கு வரும். அவங்க இதில் நம்ம பென் டக்கெட் வந்து அவுட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஜாக் கேரக்லேக்கு வந்து ஒரு நம்ம தெண்டம் மூதேவி நம்ம சுப்மன் கில்லு ஒரு கேட்ச் ஒன்று விட்டான். அது கொஞ்சம் கஷ்டமான கேட்ச்சு, அதெல்லாம் பிடிக்க வேண்டிய கேட்ச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு இந்த ராஜத் படிதர் ஒரு நம்ம ரோஹித் சர்மா போன ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எடுத்தான் அதே மாதிரி ஒரு கேட்ச்சு பின்னாடி லெக் சைடில் வரும், ஒரு கேட்சை விடுவான்லே. இந்த மாதிரி வந்து அஸ்வினுக்கு இன்றைக்கி லக்கே இல்லை என்ன கேட்டால். இல்லைன்னா ஜாக்வே கிராக்வே அப்போயே போயிருப்பான். நேராக நியூசிலாண்டை வந்து எப்போ பொட்டலாம் போட்டு போயிருக்கலாம். சரி, இங்கிலாண்டை அந்த முட்டா கேட்சை விட்டு வேஸ்ட்டு. நான் 4 கேட்ச் பிடிச்சிட்டேன் சுப்மன் கில்லு. பட் அந்த ஒரு கேட்சினாலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. பட் அதுக்கு சரியாக போச்சு. அப்புறம் கேஎஸ் பரத் வேறு ஒரு அந்த இவன் ஓலி போப்புக்கு ஒரு ஸ்விம்மிங் விட்டான். ஓலி போப்புக்கு கேஎஸ் பரத்து அது ஒரு லெக் பைஸ் வேறு விட்டான். இன்றைக்கி அவன் கொஞ்சம் கீப்பிங்காகவும் சுமார் தான். நல்லா ரிசர்வ் பண்ணுறது அந்த இடத்துல ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஜாக் கிராலி வந்து பொழந்து எடுத்துட்டான் போட்டு அடின்னு அடித்து. அப்புறம் வந்தாப்புல நம்ம அக்ஷர் படேல் வந்து ஒரு கிராலி விக்கெட் எடுத்தாப்புல. ஐயர் சரியான ஒரு கேட்ச் பிடிச்சாப்புல, பாராட்டக்கூடிய விஷயம். செம்ம கேட்ச் பிடிச்சாப்புல. நம்ம வேர்ல்டு கப் ஃபைனலில் ரோஹித் சர்மா கேட்சை டேவிஸ் கெட்ட எடுப்பாப்புல, அந்த மாதிரி ஒரு கேட்ச்சு, அருமையான கேட்ச்சு. அதுக்கப்புறம் வந்தாப்புலைங்க பும்ரா. இன்றைக்கி பும்ரா டே தான். இன்றைக்கி எல்லாமே பும்ரா டே தான். வந்து மழைன்னு போட்டு வேறு லெவலில் போட்டு எடுத்துட்டாப்புல போட்டு. அதுலேயும் பாருங்கள், இந்த கிராக்வேலுக்கு ஒரு வீக்னஸ் வேறு இருக்குது. லெஃப்ட் ஆர்ம் பவுலருக்கு ஏறா பார்த்தீங்கன்னா 111 பால் தான் பிடிச்சிருக்கான். ஏசியாவில் 64 ரன்னு தான் அடிச்சிருக்கான். 8 டிஸ்மிசல், 8 ஆவரேஜ். இது முதலே செஞ்சுருக்கலாமே நண்பர்களே. 4 டைம்ஸ் வந்து அக்ஷர் படேல், 4 டைம்ஸ் வந்து லசித்து எம்போலினியா, அந்த இங்கே ஸ்ரீலங்கா பிளேயரு. இவன் வீக்னஸ் இங்கே தான் இருக்கா. ஓகே, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே. அப்புறம் பும்ரா வந்து நம்ம ஜோ ரூட்டை போட்டு போன மேட்ச்சு கழட்டின மாதிரி கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டாப்புல ரூட்டை. அது வேறு ரூட்டுக்கு அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிட்டான். அவன் இப்படியே வச்சு ஓரங்கட்டிகிட்டே போயிடணும். அப்புறம் வந்து நம்ம ஓலி போப்பு குருட்டடி கோவிந்தன் போன மேட்ச் அடித்தான் மொட்டை விக்கெட்டில். ஓலி போப்பு போல்டு, செம்ம போல்டு. ஏக்கர்னா இன்றைக்கி பால் ஆஃப் தி இன்றைக்கி இந்த இன்னிங்ஸில் வந்தால் செம்ம போல்டு போட்டு 196 ரன் அடித்தான். எப்படி அது இப்போ பிளாட் விக்கெட்டு எங்ககிட்ட அடித்து ஏகப்பட்ட கேட்ச் வேறு. ராகுலுக்கு கேட்ச் விட்டான், அக்ஷர் படேலுக்கு கேட்ச் விட்டான், அடித்தான். அன்றைக்கி தான் பேட்டி கொடுக்குறான், நான் 5 டெஸ்ட்லேயும் செஞ்சு அடிப்போம்ட்டு. அடுத்த ஞாபகம் நீ உனக்கு ரூட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க, நீ சோழியை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அது போக பும்ரா விசஸ் ரூட்டு 20 இன்னிங்ஸில் 245 ரன்னு, 8 டிஸ்மிசல், 30 ஆவரேஜ். ஓலி போப்பு விசஸ் பும்ரா டெஸ்ட்டில் 10 இன்னிங்ஸு 66 ரன்னு, 5 டிஸ்மிசல், ஆவரேஜ் 13. விளையாண்டா டே ஓலி போப்பு வாயில் வச்சுட்டான் அன்றைக்கி உனக்கு பும்ரா. நக்கிட்டு போ. அப்புறம் வந்து ஜானி ஃப்ரெஸ்டோவும் நம்ம ஆள் பென் ஸ்டோக்கும் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அப்புறம் வந்தாப்புல பும்ரா, அவனையும் சொல்லி முடிச்சு கட்டிட்டான். அந்த முகேஷ் குமார் வேறு எதுக்கு தான் இந்த ட்ரிப் டீமில் எடுத்தாங்க தெரியல. அதுக்கு சிராஜாவது பரவாயில்ல, இதுக்கு உமேஷாவது கூட்டிகிட்டு வாங்கடா, ரன்னாவது அடிப்பான்டா கடைசி நேரத்தில். பவுலிங் கூட நல்லா போடுவான், ரிவர்ஸிங் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். அவனையாவது கூட்டிகிட்டு வாங்கடா. அப்புறம் வந்து டீ டைம் போயிட்டு வந்தாங்க. பிரிஸ்டோவை முடிச்சு கட்டிட்டாப்புல. பிரிஸ்டோவை குருடடி இந்த மாதிரி கொஞ்சம் அடித்தான், முடிச்சு சுப்மன் கில் கேட்சை பிடிச்சி கையில் கொடுத்துட்டு போயிட்டான். அப்புறம் பென் ஸ்டோக்கும் அந்த பென் ஃபோக்ஸும் வந்தாப்புல குந்தி போட்டு எடுத்து போயிட்டாப்புல. அது கையும் வரல, அவனுக்கு ஆள் வரல, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. விலங்கலை போல்ட் ஆகிட்டு போயிட்டான். அடுத்து வந்து ரேஹன் அகமடு கொஞ்சம் தடவுனாப்பில் போட்டு. அதே மாதிரி பும்ரா வந்து ரேஹன் அகமது எடுத்தது வந்து குந்திப்பாக எடுத்தாப்புல கேட்ச். சுப்மன் கில் அந்த நல்ல ஒரு அருமையான கேட்ச் பிடிச்சான், பாராட்டலாம். பேட்டிங்லாம் தேண்டா பில்டிங்காக பண்ணி தொலை மாதிரி பிடிச்சான். அவனும் பேட்டிங்கில் அவனெல்லாம் ரொம்ப கஷ்டம் தலைவரே, நம்பவே முடியாது நண்பர்களே. வேஸ்ட்டு, ரொம்ப வேஸ்ட்டு. அப்புறம் வந்து வேறு யார் அடுத்த விக்கெட் எடுத்தது பும்ரா. அஸ்வினுக்கு என்னமோ இன்றைக்கி லக் இல்லாமல் போச்சு. டாம் ஹார்ட்லியும் பென் ஸ்டோக்கும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. பென் ஸ்டோக்கு எல்லா மேட்சுமே அதிரடி ஆடலாம் பார்த்தாரு, அது நடக்க முடியல. அப்புறமா பும்ரா போட்ட பால்லையே வந்து அவர் என்ன நடந்துச்சுன்னே தெரில பென் ஸ்டோக்குக்கு. அந்த மாதிரி பேட்டையும் அதையும் கீழே போட்டு, என்னடா நீலாம் ஒரு நம்மளை மனுஷனாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாப்புல பென் ஸ்டோக்கு. அந்த மாதிரி ஒரு போல்ட்டு, செம போல்ட்டு போங்க. அதுக்கப்புறம் டாம் ஹார்ட்லி வந்து அடுத்த ஓவரில் தூக்கிட்டு போயிட்டாப்புல. ஆமாம், அடுத்த ஓவர் சுப்மன் கில். அவனுக்கு இன்றைக்கி என்னமோ அவனுக்கு லக் இருந்திருக்கு, கேட்சா அப்படி சொல்லியிருக்கான். அது பிரச்சனை இல்லை, எவனாக இருந்தாலும் அதை கேட்ச் பிடிச்சிருப்பான். சரி ரைட்டு விடுங்க, என்னமோ வந்துட்டு போகிறான்.
இந்த மாதிரி இன்றைக்கி பும்ரா அதோட 150 விக்கெட் எடுத்தார். பென் ஸ்டோக் விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் டாம் காட்லி முடிஞ்சது. அப்போ கடைசியாக வந்து வேறு யாருன்னா மிச்சம் ஒரு மீதி ஒரு விக்கெட்டு நம்ம ஆண்டர்சன் காலிலேயே போட்டு முட்டியிலே போட்டு ஒரு வரை இறக்கிட்டாப்புல. கிட்டத்தட்ட அதோட சோழியும் முடிஞ்சது அவங்களோட இன்னிங்ஸு. 253க்கு 10. ஆமாம், அதோட சோழியும் முடிஞ்சது. பும்ரா 6 விக்கெட்டு, முகேஷ் குமார் 0, குல்தீப் 3, அக்சர் 1. அவ்வளோதான் நண்பர்களே. டாப் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராக்லி 76 ரன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் 21, 23, 25, 47 பென் ஸ்டோக்கு, ஹார்ட்லி 21. கிட்டத்தட்ட நம்ம ஸ்கோர் கார்டு மாதிரி தான். ஏன்னா நம்மளால் ஜெய்ஸ்வால் அடித்த ஸ்கோர் தான் அங்கே டிஃப்ரெண்ட் காமிக்கும் நண்பர்களே, வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மணி 4:30 ஆச்சு. சரி ரோஹித் சர்மா இதோட முடிச்சுக்கலாமான்னு பார்த்து அம்பேட்ட கேட்டார். இல்லைங்க 5 மணி வரைக்கும் மேட்ச் விளாட்ணும், நீங்கள் இன்னொரு 4 ஓவர் பிடிக்குன்னு சொன்னாப்புல. சரி ரோஹித் சர்மா வந்து சரி ரைட் ஏதாவது ஒன்று பிடிச்சி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்தாப்புல. வந்ததுக்கு ஒரு 3 போர் கிடச்சிது. ஆண்டர்சன் ஓவரில் ஒரு போர், ஸ்பின்னர் ஓவரில் 2 போர், ஜெய்ஸ்வால் ஒரு 3 போர், அந்த புது பையன் ஓவரில் அடித்து நிமித்திட்டாப்புல. அப்புறம் சரி மணி 5 ஆகி போச்சு. சரி முடிச்சுக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி போயிட்டு இப்போ 171 ரன் லீடில் இருக்கு நண்பர்களே. இந்தியா வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு விடக்கூடாது. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ் அவன் பேட்டிங் பண்ணோம் 4 நாள் 5 நாள். அதனால் நாளைக்கு வந்து ஃபுல்லாக பேட்டிங் ஆடணும். அதுக்கு நம்ம ஆளுக்கு ப்ரிப்பேராக இருக்கணும். நாளைக்கு ஃபுல்லாக பேட்டிங் ஆடினாலே இன்னொரு 300 ரன் அடிக்கலாம். கிட்டத்தட்ட 300 ரன் யோசிச்சு பாருங்கள், 471 ரன் லீடு வந்துடலாம். அதனால் தயவுசெய்து நாளைக்கு 10 விக்கெட் நின்று கொஞ்சம் விளாண்டாங்கன்னா 300 ரன் தாராளமாக அடிக்கலாம். அது எந்த டவுட்டும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 350க்கு மேலே டார்கெட் போச்சுனாலே அவங்க டங்குவார் வந்துடும். 400க்கு மேலே நீங்கள் சொல்லவே வேண்டாம், கண்டிப்பாக தோற்றுருவாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் கண்டிப்பாக ஸ்பின் எடுபடும். ஸ்பின் எடுப்போட அஸ்வின் கண்டிப்பாக ஒரு மிராக்கல் பண்ணுவார். அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட இதோட சேர்த்து 5ஆவது டைம் தான் வந்து அஸ்வின் வந்து விக்கெட்லெஸில் ஒரு இன்னிங்ஸில் போயிருக்காரு. ஹோம் டெஸ்ட்டில் ஆப்போனண்ட்டில். அதில் எப்போனா 2016 இங்கிலாண்டுக்கு 25 ஓவர் போட்டு 56 ரன் விக்கெட்லெஸில் போயிருக்காரு. அது போக ஸ்ரீலங்காவோட கொல்கட்டாவில் 8 ஓவர் போட்டு 13 ரன் விக்கெட்டில். அது மாதிரி ராஞ்சியில் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு 2019 48 ரன்னு 12 ஓவரில் விக்கெட்டில். அதுபோக பங்களாதேஷ்க்கு கொல்கட்டாவில் 2019 5 ஓவர் போட்டு 19 ரன் விக்கெட்டில். அதுக்கப்புறம் இப்போ தான் விக்கெட்லாம் போயிருக்காரு. அது ரேரு அக்கம்ப்ட்டு, பரவாயில்ல. இருந்தாலும் வந்து அதை அவர் மேனேஜ் பண்ணிடுவார் செகண்ட் இன்னிங்ஸில், நம்பலாம். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் பவுலரு. பெஸ்ட் பிகர் பாஸ் பும்ரா இன் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக வந்து 2019 6க்கு 27, ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக மெல்போர்னில் 2018 6க்கு 33, அப்புறம் வந்து இங்கிலாண்டுக்கு எதிராக இன்றைக்கி 6க்கு 45, அப்புறம் கேப்டவுனில் 2024 இப்போ போன இதில் 6க்கு 24, 6க்கு 61. வேறு லெவல் வந்து உண்மையில் வேறு லெவல் பவுலருங்க பும்ராலாம் வந்து பெஸ்ட்டு. அதாவது பும்ரா வந்து 1/5 விக்கெட் வந்து ஆவரேஜில் வந்து கிட்டத்தட்ட வாக்கார் யூனிஸ்க்கு ஈக்குவலாக இருக்காப்புல. வாக்கார் யூனிஸ் 18, இவர் 20, அவ்வளோதான் வித்தியாசம். ரொம்பலாம் வித்தியாசம் கிடையாது. பட் ஆனால் வேறு லெவலில் ஒரு பவுலிங் இன்றைக்கி மிரட்டிட்டாப்பில் போட்டு ஒரு என்ன சொல்கிறது, மெயினான விக்கெட் பாருங்கள். பென் ஸ்டோக்ஸு, ஜோ ரூட்டு, ஓலி போப்பு, ஃப்ரீஸ்டோ 4 மெயின் கன்று போட்டு வச்சு செஞ்சுட்டாவில் போட்டு இன்றைக்கி பவுலிங்கை போட்டு. அது எத்தனை 2 போல்டு நினைக்கிறேன், 2 கேட்ச் 2 போல்டு. அது போல்ட்டெல்லாம் மறக்க முடியாத போல்டு ரெண்டுமே. ஓலி போப்பும் வாழ்நாளே மறக்கவே மாட்டான். அது மாதிரி பென் ஸ்டோக்கு ஏற்கனவே ஹைதராபாத்தில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு போல்டு எடுத்தாப்புல, செம போல்டு. இன்றைக்கி ஒரு போல்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸில். அந்த மாதிரி இருக்கும்போது செம இன்னிங்ஸ் நண்பர்களே, உண்மையில் பாராட்டக்கூடிய விஷயம். பொறுத்து வந்து பார்க்கலாம் நாளைக்கு எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா இந்த இன்னிங்ஸில் கொஞ்சம் நல்லா விளையாடுவார்னு தோணுது. போன இன்னிங்ஸில் ஒரு செல்லுக்குள்ளே போன மாதிரியே அடிக்கவா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போனாப்புல. பட் இந்த ட்ரிப் ஒரு முடிவோடு தான் வந்திருக்காருல பொழக்கன்னு சொல்லிட்டு. அது கண்டிப்பாக நாளைக்கு அதை அவரோட பழைய நாக்கு வரும், கண்டிப்பாக வரும். கவலைப்படாதீங்க, பார்ப்போம் நண்பர்களே. தேங்க்யூ. ஜெய்ஸ்வால் வழக்கம் போல் அவரோட இன்னிங்ஸை விளையாடுவார்னு நினைக்கிறேன். பாப்பா அவருக்கு சொல்லி ஒன்றும் குறைஞ்ச இல்லை. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அடிச்சிட்டாரு. செகண்ட் இன்னிங்ஸில் இப்போ கிட்டத்தட்ட இப்போவே வந்து 219 ஒரு 15 எடுத்து போட்டாலே 250 ரன் வந்துடுது ஒரு டெஸ்ட்டுக்கு. இதுக்கு மேலே என்ன வேணும்? அதனால் பார்த்துக்கலாம். ஓகேங்க நண்பர்களே, தேங்க்யூ நண்பர்களே. நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.